டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் சவுதி மற்றும் குவைத் துபாய் நாட்டு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எக்ஸ்பேட்ரியேட்ஸ் வில் டிபோர்ட்டட் ஃபார் டிரைவிங் வித் இல்லீகல் லைசன்ஸ். அதாவது சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகலாக லைசன்ஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது இல்லீகல் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி இருக்காது, இல்லாட்டி லைசன்ஸும் இல்லாமல் வண்டி ஓட்டுறது. இந்த மாதிரியான நபர்களை குவைத்து அரசாங்கம் குறி வச்சு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிடிபடும் பட்சத்தில் ஃபைனு, அப்படி இல்லாட்டி நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிற நியூஸை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த எக்ஸ்பேட்ரியேட்ஸ் காட் டிரைவிங் வித்தவுட் எ வேலிட் லைசன்ஸ் இன் குவைத் குட் ஃபேஸ் ஃபைன்ஸ் அண்ட் டிபோர்டேஷன் டு தேர் ஹோம் கண்ட்ரிஸ், லோக்கல் மீடியா இன் குவைத் ரிப்போர்ட்டட். குவைத்தில் உள்ள உள்நாட்டு ஊடகங்கள் இதை தெரிவிக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இஸ்யூட் எ வார்னிங் டு மோட்டாரிஸ்ட் அபவுட் டிராஃபிக் லாஸ் அண்ட் சீரியஸ் வயலேஷன்ஸ் த்ரெட்டனிங் சீரியஸ் கான்சிக்வன்சஸ். அதே மாதிரி குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்னு சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சகம் வார்னிங் கொடுத்துருக்குது. யார் யாருக்குன்னா இந்த மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொது போக்குவரத்தினுடைய சட்ட விதிகளை ஃபாலோ பண்ணுவதற்கும் அதுக்குண்டான சீரியஸ் வயலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பற்றி வார்னிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுதி நியூஸு. சவுதியில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இளைஞர்களுக்கு, பர்டிகுலராக சவுதி இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. சவுதி யூத் டு பி கிவன் ஜாப்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனிஸ். இப்போ சவுதியில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனியுடைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா லூசிட்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது. அதே மாதிரி சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிலையும் பார்த்திங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா சவுதியினுடைய இளைஞர்களுக்கு குறிவைத்து கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அண்ட் மினரல்ஸ் பந்தர் அல் கரீஃப் ஹேஸ் அனௌன்ஸ்டு தட் establishment of Automobile Manufacturing Association and National Academy for Vehicles in Saudi Arabia. ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷனும் அதே மாதிரி நேஷனல் அகாடமியும் சேர்ந்து இளைஞர்களுக்கு, சவுதியில் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங்கை கொடுத்து, அதாவது பர்டிகுலராக கார் கம்பெனியில், எலக்ட்ரிக் கார் கம்பெனியில் அந்த உள்ள வேலைகளுக்கு தகுந்த மாதிரியான ட்ரைனிங்கை கொடுத்து அவங்களுக்கு ஜாப் கொடுக்கப்படுவதாக அந்த மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. மினரல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. According to the Akas website, he says that the aim of these measures is to ensure the development of the sector and protection of the interest of those working in it. இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதே மாதிரி அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு உண்டான அந்த மேம்படுத்துவதற்காக வேண்டியும் இந்த இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே காரு சம்மந்தமாக இன்னொரு நியூஸும் வந்திருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது அந்த நியூஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி இந்த விஷயத்தை படிச்சிருவோம். அல் கரீஃப் ஹோப்ட் தட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி செக்டர் வில் கிரியேட் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன் த ஃபியூச்சர் சவுதி அரேபியா வில் ஜாயின் த கண்ட்ரிஸ் தட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ். அதே மாதிரி அந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டு இருக்குது. ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், டூரிசமாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டராக இருக்கட்டும், எல்லா செக்டர்லேயும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் போகக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா காரை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஆட்டோமொபைல் ஹப்பாக சவுதி அரேபியா விளங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணப்படும் பட்சத்தில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் சவுதி அரேபியா மேற்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாப்புல. அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுஏஇ 50 கம்பெனிஸ் மற்றும் 5 சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்குது துபாய் நாட்டு அரசாங்கம். எதுக்காக பார்த்திங்கன்னா, இல்லீகலாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுனால சில நிறுவனங்கள் வேலையை வாங்கி தருவதாக கூறி போலி நிறுவனங்கள், அதாவது அந்த நிறுவனங்களை கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்காது. ஆனால் ரெக்ரூட்மெண்ட் உண்டான அந்த ஜாப்பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, ஸோ வரக்கூடிய ஜாபுக்காக இன்டர்வியூக்காக வரக்கூடிய அந்த நபர்களிடமிருந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டுகளை பெற்றுக்கிட்டு கடைசியில் ஜாப் இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், இப்போ விசா அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில பொய் பித்தலாட்டங்களை செஞ்சு கடைசி வரைக்கும் ஜாப்பே கொடுக்காமல் ஏமாற்றிட்டு போகிற நிறுவனங்கள், இந்த மாதிரியான ஒரு 50 நிறுவனங்களை யுஏஇ கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணி கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருக்குது. அவங்களுடைய 5 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுவவங்களுக்கு பார்த்திங்கன்னா
2 லட்சம் முதல் 1 மில்லியன் ரியால் வரைக்கும் வந்து ஃபைனு மற்றும் ஜெயில், அதாவது சிறை தண்டனை இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து கடுமையாக வந்து துபாய் நாட்டு அரசாங்கம் வந்து ரொம்ப கண்காணிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நிறைய பேர் ஜாப் தேடக்கூடியவங்க இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கன்சல்டென்சி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நம்பப்படக்கூடிய நிறுவனமாக, அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய கன்சல்டென்சி அப்படிங்கிறத வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் கொடுத்து அடுத்த ஜாபுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் நிறையா சிக்கல்களில் வந்து நேரிட வாய்ப்பிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவில் அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் டிமாண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இன் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஏற்கனவே நம்ம படித்த ஒரு நியூஸு. சவுதி அரேபியா பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் ஹப்பாக வந்து திகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு உண்டான டிமாண்டை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா ஷோஸ் தட் size of the electrical vehicle market in Saudi Arabia at the end of 2022 was $74.8 million. According to the SUBAC website, by 2028, the size of the electrical vehicle market in country will reach 99 million riyals. அதாவது 2022ஆம் ஆண்டின் இறுதியில் பார்த்திங்கன்னா வந்து $74.8 மில்லியன் இருந்த அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு உண்டான அந்த மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா 2028 முடியும் போது 99 மில்லியன் ரியால்ஸை வந்து எட்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அதிகப்படியான டிமாண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் காரை வந்து உருவாக்கணும், அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து புழக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டூரிசம் அண்ட் கண்ட்ரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது போன அனைத்து விதமான செக்டர்கள்லையும் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் காரினுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுடைய மார்க்கெட் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. த இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் செட் தட் இன் அடிஷன் டு த இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், த கவர்மெண்ட் ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ டுவர்ட்ஸ் இட்ஸ் ப்ரொடக்ஷன் இன் சவுதி அரேபியா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகப்படியான ரெக்யர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த அதே தருணத்தில் சவுதி அரேபியனோட கவர்மெண்ட் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கூடிய உண்டான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். திஸ் இஸ் த ரீசன் ஒய் த ட்ரெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் அமாங் த காமன் பீப்புள் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் சர்வீஸ். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து அதிகப்படியான டிமாண்ட் இருக்கிறதாகவும், வரக்கூடிய நாட்களில் கூடுதலாக வந்து லாஜிஸ்டிக்குக்கும் பார்த்திங்கன்னா வந்து, அதாவது சரக்கு மற்றும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவதற்குண்டான கனரக வாகனங்களில் மேற்கொண்டு எலக்ட்ரிக்கல் வாகனங்களை வந்து கொண்டு வருவதற்குண்டான பொதுமக்களிடையே கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுக்கும் வந்து இருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.